காசோலை மோசடி வழக்கில் மேல்முறையீடு செய்ய உள்ளதால் தான் கைது செய்யப்பட இருப்பதாக தவறான தகவல் பரப்ப வேண்டாம் என இயக்குநர் லிங்குசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். காசோலை வழங்கி மோசடி செய்ததாக இயக்குநர் லிங்குசாமி மீது தனியார் நிறுவனம் சார்பில் வழக்கு தொடுக்கப்பட்டது. அதில் அவருக்கு ஓராண்டு சிறை தண்டனை வழங்கி பெருநகர குற்றவியல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இதில் தங்கள் தரப்பு மேல்முறையீடு செய்ய 30 நாட்கள் கால அவகாசம் இருப்பதால் தங்கள் மீதான பொய் வழக்கை சட்டப்படி எதிர்கொள்ள இருப்பதாக இயக்குநர் லிங்குசாமி கூறியுள்ளார். தனக்கு கைது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக பரவும் செய்தியை நம்ப வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மலையாள நடிகர் இயக்குனர் ஸ்ரீனிவாசன் மறைவு அதிர்ச்சி அளிப்பதாக நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஆடியோ வெளியிட்டு இரங்கல் தெரிவித்துள்ள ரஜினிகாந்த், திரைப்பட கல்லூரியில் படித்த காலத்தில் ஸ்ரீனிவாசன் தனது வகுப்பு தோழர் என்பதை குறிப்பிட்டுள்ளார். அவர் சிறந்த நடிகர் என்றும் நல்ல மனிதர் எனவும் ரஜினிகாந்த் தனது இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். It is shocking to know that my good friend Srinivasan is no more. He was my classmate in Film Institute, excellent actor and a very good human being. Let his soul rest in peace. நாகை மாவட்டத்திற்கு 2 நாள் பயணமாக சென்றுள்ள துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் நாகை துறைமுகத்தில் பாய்மர படகு பயிற்சியை தொடங்கி வைத்தார். முன்னதாக 3000 சதுர அடியில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள பாய்மர படகு அலுவலக கட்டடத்தை திறந்து வைத்து வரவிருப்பு அறை, பயிற்சி அறை, விஐபி அறை, ஸ்டோர் ரூம் உள்ளிட்டவற்றை பார்வையிட்டார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் அன்பில் மகேஷ், சாமிநாதன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அரசு மீது குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் முன்பாக தவிக தலைவர் விஜய் தன்னை அப்டேட் செய்து கொள்ள வேண்டும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவுறுத்தியுள்ளார். திருச்சியில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்ட அன்பில் மகேஷ் அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தமிழ்நாட்டில் பள்ளி மாணவர்கள் இடைநிற்றல் அதிகரித்துள்ளது என விஜய் பேசியிருப்பது வருத்தமளிப்பதாகவும் பழைய செய்திகளை படித்துவிட்டு அவர் குற்றம் சாட்டக்கூடாது என்றும் தெரிவித்தார். இல்லைங்க, இது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவர் சொன்னார் இல்லையா, யார் ஆட்சியில் தெரியுமாங்க இப்போ ட்ராப் அவுட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா 2017-12 நம்மளுடைய அண்ணன் செங்கோட்டையனுடைய ஆட்சியில் தான் இருந்திருக்கு. அது ஏற்கனவே தரவுகளும் நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம 16% இருந்திருக்கு, இப்போ 7.7. இது அவங்க பேசின பேச்சு என்பது 4 மாதத்துக்கு முன்பாக ஒரு பத்திரிகையில் வந்த செய்தி. அது ஏற்கனவே ரீபட்டல் கொடுத்துரும், நம்ம அதுக்கான விளக்கமும் கொடுத்துரும். ஸோ அவர் பழைய செய்தியை வச்சுட்டு சொல்கிறாரு, கொஞ்சம் அவர் அப்டேட் ஆகணும். பொங்கலுக்கு பிறகு என்ன மாற்றம் வரப்போகிறது என்பதை பொறுத்திருந்து பாருங்கள் என தவிக நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த செங்கோட்டையன், தவிக தலைவர் விஜயுடனான சந்திப்புக்கு பிறகு அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் குறித்து முடிவு செய்யப்படும் என கூறினார். மேலும் திருப்பரங்குன்றம் விவகாரம் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், முடிந்து போனதை பற்றி பேசாமல் எதிர்காலம் குறித்து பேசலாம் என கூறிவிட்டு சென்றார். இன்று மாலை அவரோடு கலந்து பேச இருக்கிறோம். அதற்கு பிறகு எந்த நிகழ்ச்சியில் எந்த மாவட்டத்தில் கலந்து கொள்வது என்பது முடிவு செய்யப்படும். உங்களுக்கு பிறகு என்ன நடக்கப் போகிறது, தமிழ்நாட்டில் மாற்றம் என்பதை நீங்கள் காணப்போகிறீர்கள். புதிதாக முடிந்து போன கதையை பற்றி என்னிடத்தில் கேட்கிறீர்கள், எதிர்காலத்தை பற்றி கேளுங்கள். 100 ஆண்டு கால அரசியல் பாரம்பரியம் கொண்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 40 இடங்கள் வரை கேட்கும் தார்மீக உரிமை உள்ளதாக அக்கட்சியின் மாநில செயலர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். எத்தனை சீட் கேட்டாலும் தங்கள் கூட்டணியின் தலைவரான முதல்வர் மு.க.ஸ்டாலின் தவறாக எடுத்துக்கொள்ள மாட்டார் எனவும் அவர் குறிப்பிட்டார். 100 நாட்கள் வேலை திட்டத்தில் உழைப்புக்கு ஏற்ற வகையில் ஊதியத்தை அதிகரிக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். பொங்கல் தொகுப்புடன் கட்டாயம் பணம் வழங்க வேண்டும் என்றும், நிதிநிலை ஒத்துழைத்தால் எவ்வளவு தொகை வேண்டுமானாலும் தரலாம் எனவும் வீரபாண்டியன் தெரிவித்தார். டிட்வா புயலால் சீரழிந்து கிடக்கும் இலங்கையை மீட்டெடுக்க 1800 கோடி ரூபாயை அவசர உதவியாக விடுவிக்க பன்னாட்டு நிதியம் அனுமதி கொடுத்துள்ளது. நிவாரண உதவிகள் வழங்கவும் கட்டுமான பணிகளை மேற்கொள்ளவும் இந்த தொகை வழங்கப்படுவதாக IMF தெரிவித்துள்ளது. டிட்வா வெள்ளத்தில் இலங்கையில் 643 பேர் உயிரிழந்தனர். ஏராளமான கட்டடங்கள் சேதமடைந்தன. முன்னதாக பொருளாதார சீர்குலைவை சந்தித்திருந்த இலங்கை மீண்டெழுவதற்கு
IMF கடன் உதவி வழங்கியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் இயற்கை பேரிடர்களால் ஏற்பட்ட பாதிப்பு விவரங்களை நாடாளுமன்றத்தில் அதிபர் அனுரகுமார திசநாயக்க வெளியிட்டார். முழுமையாக 6282 வீடுகளும் 4543 வீடுகள் பகுதி அளவிலும் சேதமடைந்துள்ளதாக தெரிவித்தார். பல ஆயிரம் ஏக்கர் விளை நிலங்களில் பயிர்கள் சேதமடைந்துள்ளதாக கூறியுள்ள அவர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிதியுதவி வழங்கப்படும் என அறிவித்தார். $200 மில்லியன் நிதியுதவியாக வழங்க வேண்டும் என பன்னாட்டு நிதியத்திடம் அதிபர் திசநாயக்க கோரிக்கை விடுத்துள்ளார். திமுக மாவட்ட செயலர்கள் கூட்டம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக திமுக பொதுச் செயலர் துரைமுருகன் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், சென்னை அண்ணா அறிவாலயத்தில் ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு மாவட்ட செயலர்கள் கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவித்துள்ளார். காணொலி மூலம் நடைபெறும் இந்த கூட்டத்தில் SIR தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளப்படும் என்றும், இதில் திமுக MPக்கள், MLAக்கள், தொகுதி பார்வையாளர்களும் பங்கேற்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளார். பொங்கலுக்கு பிறகு என்ன மாற்றம் வரப்போகிறது என்பதை பொறுத்திருந்து பாருங்கள் என தாவேக நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த செங்கோட்டையன், தாவேக தலைவர் விஜய் உடனான சந்திப்புக்கு பிறகு அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் குறித்து முடிவு செய்யப்படும் என கூறினார். மேலும் திருப்பரங்குன்றம் விவகாரம் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், முடிந்து போனதை பற்றி பேசாமல் எதிர்காலம் குறித்து பேசலாம் என கூறி சென்றார். இன்று மாலை அவரோடு கலந்து பேச இருக்கிறோம். அதற்கு பிறகு எந்த நிகழ்ச்சியில் எந்த மாவட்டத்தில் கலந்து கொள்வது என்பது முடிவு செய்யப்படும். உங்களுக்கு பிறகு என்ன நடக்கப் போகிறது, தமிழ்நாட்டில் மாற்றம் என்பதை நீங்கள் காணப்போகிறீர்கள். புதிதாக முடிந்து போன கதையை பற்றி என்னிடத்தில் கேட்கிறீர்கள், எதிர்காலத்தை பற்றி கேளுங்கள். திருச்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கருப்பு சிவப்பு நிற உடையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பங்கேற்றார். உடையின் நிறத்திற்கான காரணம் குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அவர் பதிலளித்துள்ளார். கருப்பு தாப்புல வாங்குறீங்க, அது புரியுறாங்க. 200 இடம் ஜெயிக்கணும்ல, 200 இடம் ஜெயிக்கணும்ல. தமிழகம் முழுவதும் நடைபெறும் ஒப்பந்த செவிலியர்களின் போராட்டம் இன்று பல்வேறு இடங்களில் நடைபெற்றது. தேர்தல் வாக்குறுதியில் கூறியபடி அனைத்து தொகுப்புதிய செவிலியர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், MRP தொகுப்புதிய செவிலியர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னையில் நடைபெற்ற போராட்டத்தின் போது செவிலியர்களை கைது செய்ததை கண்டித்தும் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கோவை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் விடிய விடிய கொட்டும் பணியிலும் செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். செவிலியர்களின் போராட்டத்திற்கு காரணமே முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் அரசுதான் என மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை சைதாப்பேட்டை காரணீஸ்வரர் கோயில் அருகே சிறப்பு மருத்துவ முகாமை தொடங்கி வைத்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒப்பந்த செவிலியர்களின் பிரச்சினைக்கு அதிமுகவே காரணம் என விமர்சித்தார். ஒப்பந்த செவிலியர்கள்ங்கிற இந்த கான்செப்டே எப்போ உருவாச்சுன்னா, ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக இருந்த போது தான், 2014-15 தான். அதுக்கு முன்னாடிலாம் பர்மனன்ட் போஸ்ட் தான். அந்த ஒப்பந்த செவிலியர்கள்ங்கிற இந்த கான்செப்ட் 14-15க்கு அப்புறம் தான் வந்தது. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள்லாம் அறிக்கை விடுறாங்க. ஆனால் உண்மையிலேயே பார்க்கறதுக்கு, அதை கேட்கறதுக்கும் மற்றவர்களும் அது ஒரு மாதிரியா இருக்கு. என்ன காரணம்னா, இது வந்ததே, இந்த பிரச்சனைகள் வந்ததே காரணம் அவங்க தான். 2019-20 கொரோனா பேரிடர் காலத்தில் ஒப்பந்த செவிலியர்களை கூடுதல் படுத்துன்னு தான் அவங்க தான். அதை பண்ணிட்டு எந்த விதமான விதிமுறைகளுக்கும் இல்லாமல் இந்த மாதிரி பண்ணிட்டு, அப்போ இவ்வளோ பேரை பணிரந்தனம் பண்ணுறதுக்கோ இந்த கூடுதல் பணியிடங்களை உருவாக்குவதற்கோ எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. ஆனால் இன்னைக்கு அவங்க போராட்டம் சொன்ன உடனே நீலி கண்ணீர் வடிக்கிறாங்க. 100 ஆண்டு கால அரசியல் பாரம்பரியம் கொண்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 40 இடங்கள் வரை கேட்கும் தார்மீக உரிமை உள்ளதாக அக்கட்சியின் மாநில செயலர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார்.
எத்தனை சீட் கேட்டாலும் தங்கள் கூட்டணியின் தலைவரான முதல்வர் மு.க.ஸ்டாலின் தவறாக எடுத்துக்கொள்ள மாட்டார் எனவும் அவர் குறிப்பிட்டார். 100 நாட்கள் வேலை திட்டத்தில் உழைப்புக்கு ஏற்ற வகையில் ஊதியத்தை அதிகரிக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். பொங்கல் தொகுப்புடன் கட்டாயம் பணம் வழங்க வேண்டும் என்றும், நிதிநிலை ஒத்துழைத்தால் எவ்வளவு தொகை வேண்டுமானாலும் தரலாம் எனவும் வீரபாண்டியன் தெரிவித்தார். தமிழக அரசு சார்பில் பல நகராட்சிகளில் அமைக்கப்படும் பேருந்து நிலையங்களுக்கு அந்தந்த பகுதியைச் சேர்ந்த வரலாற்றில் இடம்பெற்ற மன்னர்கள் பெயரை சூட்ட வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். கடையேழு வள்ளல்களில் ஒருவரான அதியமான் பெயரை தருமபுரி புதிய பேருந்து நிலையத்திற்கும், திண்டிவனத்தை சங்காலத்தில் அரசாட்சி செய்த ஓய்மான் நல்லியக்கோடன் பெயரை திண்டிவனம் புதிய பேருந்து நிலையத்திற்கும், மயிலாடுதுறை பேருந்து நிலையத்திற்கு சுதந்திர போராட்ட வீரர் நாகப்ப படையாட்சியர் பெயரையும் சூட்ட வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். வட மாவட்டங்களின் மன்னர்களுக்கும் சுதந்திர போராட்ட வீரர்களுக்கும் தமிழக அரசு சிறப்பு செய்யாமல் இருப்பதும் அவர்களின் பெயர்களை மறைப்பதும் வேதனை அளிப்பதாக ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் அதிக கடன் வாங்கிய மாநிலங்கள் பட்டியலிலும் தமிழ்நாடு முதலிடம் பிடித்துள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், அதிக கடன் வாங்கியதோடு அதிக வட்டி செலுத்துவதிலும் தமிழகம் தொடர்ந்து 4வது ஆண்டாக முதலிடம் பிடித்துள்ளது. அதன்படி 9.55 லட்சம் கோடி கடன் வாங்கியுள்ள தமிழக அரசு 2024-25 நிதியாண்டில் மட்டும் 62,456 கோடி ரூபாய் வட்டி செலுத்தியுள்ளது. மாநிலத்தின் நிதி மேலாண்மையை திமுக அரசு எந்த அளவுக்கு சிதைத்துள்ளது என்பதற்கு இதுதான் வேதனையான எடுத்துக்காட்டு என அவர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். சென்னை மருத்துவக் கல்லூரியில் ராகிங் செய்த புகாரின் பேரில் 6 மாணவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். கடந்த 14ஆம் தேதி 2021 மற்றும் 2022 பேட்ச் மாணவர்களுக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து சில மாணவர்கள் ராகிங் செய்து ஒழுங்கின செயலில் ஈடுபட்டதாக தெரிகிறது. இதனையடுத்து கல்லூரியின் உத்தரவை மீறி ராகிங் செய்த குற்றத்திற்காக 6 சீனியர் மாணவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். கல்லூரியிலிருந்து மறு உத்தரவு வரும் வரை இடைநீக்கம் செய்யப்படுவதாக கல்லூரியின் முதல்வர் சாந்தாராம் அறிவித்துள்ளார். கும்பகோணம் பேருந்து நிலையத்தை கருப்பூருக்கு இடமாற்றம் செய்யும் மாநகராட்சியின் முடிவை கண்டித்து அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் காமராஜ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தற்போதைய பேருந்து நிலையத்தில் இடப்பற்றாக்குறை நிலவுவதால் 2028 மகாமக திருவிழாவை முன்னிட்டு கருப்பூரில் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையம் அமைக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. ஆனால் இந்த இடமாற்றத்தால் வியாபாரிகள் மற்றும் விடுதி உரிமையாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என கூறி அதிமுகவினர் தமிழ்நாடு அரசுக்கு எதிராக முழக்கமிட்டனர். சீகன் பால்கு வாழ்ந்து மறைந்த தரங்கம்பாடியிலேயே மணிமண்டபத்தை அமைக்க வலியுறுத்தி தரங்கம்பாடி மீனவர்கள் மற்றும் வணிகர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தரங்கம்பாடியில் இந்தியாவின் முதல் அச்சுக்கூடத்தை நிறுவிய தமிழறிஞர் சீகன் பால்குவிற்கு 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மணி மண்டபம் கட்ட பொறையாறில் அடிக்கல் நாட்டுவதை எதிர்த்து மீனவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். இதேபோல வணிகர்களும் கடையடைப்பு போராட்டம் நடத்தினர். கோயம்பேடு காய்கறி சந்தையில் லாரிகளுக்கு பார்க்கிங் வசதி கோரி தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவையின் அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை கோயம்பேடு சந்தைக்கு நாள்தோறும் 500க்கும் மேற்பட்ட லாரிகளில் காய்கறிகள் கொண்டு வரப்படுகின்றன. இந்நிலையில் தக்காளி ஏற்றி வரும் லாரிகளுக்கு உரிய பார்க்கிங் வசதி இல்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டிய வணிகர் சங்கத்தினர் தக்காளிகளை சாலையில் வீசி போராட்டத்தில் ஈடுபட்டனர். நந்தனம் YMCA மைதானத்தில் ஜனவரி 8ஆம் தேதி 49வது சென்னை புத்தக காட்சியை முதல்வர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளார். தொடக்க விழாவில் கலைஞர் பொற்கிள்ளி விருதை விருதாளர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் வழங்க உள்ளார். 8ஆம் தேதி தொடங்கும் புத்தக காட்சி ஜனவரி 21ஆம் தேதி வரை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
புத்தக காட்சிக்கு வரும் வாசகர்களுக்கான நுழைவு கட்டணம் 10 ரூபாய் என்று இருந்ததை மாற்றி இலவச அனுமதி வழங்குவது குறித்து திட்டமிட்டு வருவதாக பபாசி தலைவர் சண்முகம் தெரிவித்துள்ளார். 14 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த புத்தக காட்சிக்கு 15 லட்சம் ரூபாய் முதல் 20 லட்சம் வாசகர்கள் வரை வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்களின் நாட்டுப் படகுகள் மீது கப்பல் மோதி விபத்து ஏற்பட்டதை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மீனவர்களை விசைப்படகு மீனவர்கள் காப்பாற்றினர். தேங்காய்பட்டணம் துறைமுகத்திலிருந்து கடந்த 17ஆம் தேதி 3 நாட்டுப் படகுகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றனர். தேங்காய்பட்டணம் துறைமுகத்திலிருந்து 130 நாட்டிக்கல் மைல் தொலைவில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது விழிஞ்சம் துறைமுகம் நோக்கி சென்று கொண்டிருந்த பிரின்ஸ் நாடலி எனும் கப்பல் மோதி விபத்து ஏற்பட்டது. விபத்தை ஏற்படுத்திய கப்பல் நிற்காமல் சென்ற நிலையில் குளச்சல் கடலோர காவல் நிலையத்தில் மீனவர்கள் புகார் அளிக்க உள்ளதாக கூறினர். பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர், தஞ்சை, தேனி, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் நடைபெற்ற போராட்டத்தில் திரளான செவிலியர்கள் கலந்து கொண்டனர். அப்போது தொகுப்பூதிய செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், ஊதியம் மற்றும் பதவி உயர்வு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி முழக்கமிட்டனர். மேற்கு வங்காளத்தில் மோசமான காட்டாட்சி நிலவுவதாக பிரதமர் மோடி விமர்சித்துள்ளார். நாடியா மாவட்டத்தில் கூடியிருந்த மக்களிடம் காணொலி வாயிலாக கொல்கத்தாவிலிருந்து பிரதமர் பேசினார். மாநிலத்தில் இரட்டை எஞ்சின் அரசு அமைய பாஜகவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார். சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் அடையாளம் தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காகவே வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை மமதா எதிர்ப்பதாகவும் பிரதமர் பேசினார். முன்னதாக பொதுக்கூட்டத்தில் பேச தாகர்பூருக்கு பிரதமர் ஹெலிகாப்டர் மூலம் சென்றார். அங்கு கடும் பனிமூட்டம் நிலவியதால் ஹெலிகாப்டர் மீண்டும் கொல்கத்தாவுக்கே திரும்பியது. அங்கிருந்தவாறு பிரதமர் காணொலி முறையில் உரையாற்றினார். கர்நாடகாவில் 56 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கும் மாநில அரசின் முடிவை அரசமைப்பு சாசனத்தின் 9வது அட்டவணையில் சேர்க்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கான தீர்மானம் கர்நாடக சட்டமேலவையில் நிறைவேற்றப்பட்டது. முன்னதாக கர்நாடகாவில் அரசு பணிகள், கல்வியில் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினர், பட்டியலின மக்களுக்கு இடஒதுக்கீட்டை 50 விழுக்காட்டிலிருந்து 56 விழுக்காடாக அதிகரிக்கப்பட்டிருந்தது. இடஒதுக்கீடுகள் 50 விழுக்காட்டிற்கு மிகாமல் இருக்க வேண்டும் என்ற விதி காரணமாக இதை செயல்படுத்த இயலாத நிலை இருந்தது. இந்நிலையில் 56 விழுக்காடு இடஒதுக்கீடு முடிவை 9வது அட்டவணையில் சேர்த்து அதற்கு சட்ட பாதுகாப்பு பெற கர்நாடகா முனைப்பு காட்டுகிறது. தமிழகத்தில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வரும் நிலையில் அது 1994ஆம் ஆண்டே 9வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டு நீதிமன்ற விசாரணை வரம்புக்கு உட்படாது என்று சட்ட பாதுகாப்பை பெற்றுள்ளது. ஒடிசா மாநிலத்தில் 187 ஊர்காவல் படை பணிகளுக்காக 8000க்கும் மேற்பட்டோர் தேர்வு எழுதியதும் அவர்கள் இடமில்லாமல் விமான ஓடுதளத்தில் அமர வைக்கப்பட்டதும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தினசரி 639 ரூபாய் ஊதியம் கொண்ட பணிக்கான தேர்வில் முதுநிலை பட்டப்படிப்பு படித்தவர்கள் பலர் பங்கேற்றனர். விமான ஓடுதளத்தில் அமர்ந்து தேர்வு எழுதியவர்கள் ட்ரோன்கள் மூலம் கண்காணிக்கப்பட்டனர். இதற்கிடையில் நாட்டில் வேலைவாய்ப்பின்மை தீவிரமாக இருப்பதை இந்த தேர்வு எடுத்துக்காட்டுவதாகவும் இதுதான் இரட்டை எஞ்சின் அரசின் திறனா என்றும் திரிணாமுல் காங்கிரஸ் கேள்வி எழுப்பியுள்ளது. அதானி குழுமம் மேலும் 12 விமான நிலையங்களை கையகப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி அடுத்த 5 ஆண்டுகளில் விமான போக்குவரத்து துறையில் அதானி குழுமம் சுமார் 1 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளது. அதேபோல் சுமார் 60 உணவகங்களை திறக்க முடிவு செய்துள்ள அதானி குழுமம் இதில் 15 உணவகங்களை நவி மும்பை பகுதியில் அமைக்க உள்ளதாக சொல்லப்படுகிறது. அபராதம் செலுத்த முடியாத ஏழை கைதிகளுக்கு உதவும் வகையில் புதிய திட்டத்தை மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஏழை கைதிகளுக்கான ஆதரவு என்ற பெயரில் புதிய திட்டத்தை செயல்படுத்த மத்திய உள்துறை அமைச்சகம் திருத்தப்பட்ட வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது. இதன் மூலம் செய்த குற்றத்துக்காக நீதிமன்றம் விதித்த அபராத தொகையை செலுத்த முடியாமலும், பிணைத்தொகைக்கு ஏற்பாடு செய்ய முடியாமலும் சிறையில் வாடும் ஏழை கைதிகளுக்கு நிதி உதவிகள் கிடைக்கும். அதே சமயம் ஊழல், போதைப்பொருள், போக்சோ, பயங்கரவாத செயல்கள் போன்ற கொடூரமான குற்றங்கள் புரிந்தவர்களுக்கு இந்த உதவிகள் கிடைக்காது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆந்திர மாநிலம் அரகு பள்ளத்தாக்கில் விளையும் காபி சர்வதேச அளவில் பெரும் கவனம் ஈர்த்துள்ளது. இந்த காபியின் சிறப்பு ரகமான நானுலாட் 1 கிலோ 10,000 ரூபாய் என்ற விலையில் விற்கப்படுகிறது. இந்தியாவில் விளையும் காபி இவ்வளவு அதிக விலைக்கு விற்கப்படுவது இதுவே முதல் முறை. ஆனந்த் மஹிந்திரா தலைமையிலான நாந்தி அறக்கட்டளை கடந்த 25 ஆண்டுகளாக அரகு பகுதி பழங்குடி விவசாயிகளுக்கு பயிற்சி அளித்து இந்த உயர்தர காப்பியை உருவாக்கியுள்ளது. இந்த காப்பி விற்பனைக்கு வந்த 2 மணி நேரத்திலேயே அனைத்தும் விற்று தீர்ந்துவிட்டன.
கர்நாடகாவில் கணினி தொடர்பான அறிவியல் படிப்புகளில் மாணவர் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த மாநில அரசு திட்டமிட்டுள்ளது. கணினி அறிவியலை ஏராளமானோர் படித்துள்ள நிலையில் அவர்களில் பலருக்கு அத்துறையில் வேலை கிடைப்பது கடினமாக உள்ளது. இந்நிலை எதிர்காலத்தில் தீவிரமடைந்து வேலையில்லாத நிலை ஏற்பட வாய்ப்புள்ளதால் கணினி அறிவியல் தொடர்பான படிப்புகளில் இடங்களுக்கு உச்சவரம்பை நிர்ணயிக்க AICTE அனுமதி அளித்துள்ளதாக அமைச்சர் சுதாகர் தெரிவித்துள்ளார். தற்போது 1,53,000 பொறியியல் இடங்கள் உள்ள நிலையில் அதில் 99,707 இடங்கள் கணினி மற்றும் அது சார்ந்த படிப்புகளாகவே உள்ளதாக அமைச்சர் சுதாகர் தெரிவித்துள்ளார். கணினி படிப்பு இடங்களுக்கு ஏற்கனவே தெலங்கானா அரசு உச்சவரம்பை நிர்ணயித்திருப்பதாகவும் இதற்கு நீதிமன்றங்களும் ஒப்புதல் கொடுத்துவிட்டதாகவும் தெரிவித்தார். டெல்லியில் கடும் பனிமூட்டம் காரணமாக இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக விமானம் மற்றும் ரயில் சேவைகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன. டெல்லியிலிருந்து புறப்படும் 63 விமானங்கள், வந்து சேரும் 66 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மேலும் பல விமானங்கள் தாமதமாக இயங்கி வருகின்றன. ரயில்களும் பல மணி நேர தாமதத்தோடு இயங்கி வருகின்றன. சாலைகளிலும் பனிமூட்டம் நிலவுவதால் வாகன போக்குவரத்தும் மெதுவாக நடந்து வருகிறது. நாள் முழுவதும் இந்த பனிமூட்டம் இருக்கும் என கூறி ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கையை வானிலை மையம் விடுத்துள்ளது. டெல்லியில் பல பகுதிகளில் காற்று தரக்குறியீடு சுமார் 400 என்ற மோசமான அளவிலேயே நீடித்து வருகிறது. ஜப்பானில் வட்டி விகிதம் கடந்த 30 ஆண்டுகளில் இல்லாத அளவு உயர்த்தப்பட்டுள்ளது. வட்டி விகிதத்தை 0.75 விழுக்காடாக உயர்த்தியுள்ளது ஜப்பான் மத்திய வங்கி. பல தசாப்தங்களாக ஜப்பான் கிட்டத்தட்ட 0 வட்டி விகித கொள்கையை கடைபிடித்து வந்தது. இதனால் வெளிநாடுகளில் ஜப்பான் வங்கியிலிருந்து அதிகம் கடன் பெற்று வந்தன. தற்போது ஜப்பானில் பணவீக்கம் தீவிரமடைந்திருக்கும் நிலையில் வட்டி விகிதத்தை ஜப்பான் மத்திய வங்கி உயர்த்தியுள்ளது. ஜப்பானில் வட்டி குறைவாக இருந்ததால் அங்கிருந்து குறைந்த வட்டிக்கு கடன் வாங்கிய இந்திய நிறுவனங்களுக்கு இனி கூடுதல் நிதிச்சுமை ஏற்படும். இந்தியாவின் வர்த்தக கொள்கைகளுக்கு எதிராக சீனா உலக வர்த்தக அமைப்பில் வழக்கு தொடர்ந்துள்ளது. தங்கள் நாட்டு மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப தயாரிப்புகள் மீது இந்தியா அதிக இறக்குமதி வரி விதிப்பதாகவும், சூரிய சக்தி தகடுகள் உள்ளிட்ட தயாரிப்புகளுக்கு இந்திய நிறுவனங்களுக்கு சலுகைகள் வழங்கப்படுவதாகவும் சீனா குற்றம் சாட்டியுள்ளது. இந்தியா சர்வதேச வர்த்தக விதிகளை மீறுவதாகவும் இந்த தவறான நடைமுறைகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் சீனா தெரிவித்துள்ளது. நாட்டின் அறிவுசார் எதிர்காலத்தை வடிவமைக்கும் மாநிலமாக உருவெடுத்துள்ள தமிழ்நாடு வெற்றி மேல் வெற்றி காண்பதாக தமிழக அரசு பெருமிதம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் அறிவுசார் எதிர்காலத்தை வடிவமைக்கும் முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாகவும், 2021 தொடங்கி அபரிவிதமான முன்னேற்றங்களை படைத்து மிகச்சிறந்த மாநிலமாக எழுச்சி பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல GSTயில் தமிழ்நாடு 16 விழுக்காடு பெற்று இந்தியாவில் உச்சம் கண்டுள்ளதோடு காப்புரிமை பதிவுகளிலும் 23 விழுக்காடு வளர்ச்சி பெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. நெல்லையில் சாலை வலம் மேற்கொண்ட முதல்வர் ஸ்டாலினுக்கு திமுகவினரும் பொதுமக்களும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். சென்னையிலிருந்து விமானம் மூலம் தூத்துக்குடி சென்ற முதல்வர் ஸ்டாலின் அங்கிருந்து சாலை மார்க்கமாக நெல்லை சென்றார். அப்போது அவருக்கு வழிநெடுகிலும் திரண்டு நின்று தொண்டர்களும் பொதுமக்களும் வரவேற்பு அளித்தனர். இந்த சாலை வலத்தின் போது முதல்வருடன் கனிமொழி MP உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து இன்று இரவு 8 மணிக்கு நெல்லையில் அமைக்கப்பட்டுள்ள பொருணை அருங்காட்சியகத்தை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். நெல்லையில் முதல்வர் பயணம் மேற்கொள்வதால் பாஜகவின் வாக்கு வங்கிக்கு எந்த பாதிப்பும் இருக்காது என அக்கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் புதிய தலைமுறைக்கு பேட்டியளித்த அவர், இறந்த வாக்காளர்களை வைத்து பல ஆண்டுகளாக திமுகவினர் வெற்றி பெற்று வந்ததாக குற்றம் சாட்டியுள்ளார். பொங்கலுக்கு பிறகு என்ன மாற்றம் வரப்போகிறது என்பதை பொறுத்திருந்து பாருங்கள் என்று தாவேகா நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தாவேகா தலைவர் விஜயுடனான சந்திப்புக்கு பிறகு அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் குறித்து முடிவு செய்யப்படும் என்றார். மேலும் திருப்பரங்குன்றம் விவகாரம் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், முடிந்து போனதை பற்றி பேசாமல் எதிர்காலம் குறித்து பேசலாம் என்று கூறிவிட்டு சென்றார். குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்காலில் 2 நாட்களுக்கு வறண்ட வானிலை நிலவக்கூடும் எனவும், அதிகாலையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் கூறியுள்ளது. 22ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என கூறியுள்ள வானிலை ஆய்வு மையம் 25, 26ஆம் தேதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. சென்னையில் 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், அதிகாலையில் ஓரிரு இடங்களில் லேசான மணிமூட்டம் காணப்படும் என்றும்,
வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 21 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்றும் கூறியுள்ளது. நீலகிரி மாவட்டத்துக்கு 2 நாட்களுக்கு உறைபனிக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இரவு அல்லது அதிகாலை வேளையில் உறைபனி ஏற்பட வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 24ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் குறைந்தபட்ச வெப்பநிலையானது இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை குறைவாக இருக்கக்கூடும் எனவும் கூறியுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரமாக பனியின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் சனிக்கிழமையன்று உதகையில் 0.3 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. உதகை, குன்னூர், கோத்தகிரி மற்றும் குந்தா பகுதிகளில் இரவு முதல் காலை வரை நிலவும் கடும் குளிரால் நீர்நிலைகள் மற்றும் புல்வெளிகள் பனி போர்வையால் சூழப்பட்டுள்ளன. இந்த உறைபனி காரணமாக தேயிலை தோட்டங்கள் மற்றும் காய்கறி விவசாயத்திற்கு செல்லும் தொழிலாளர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். சென்னையில் ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை ₹160 உயர்ந்து 99,200 விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கம் ₹20 விலை உயர்ந்து ₹12,400 விற்பனையாகிறது. இதற்கிடையே சென்னையில் வெள்ளி விலை கிலோவுக்கு ₹5,000 உயர்ந்து ₹2,26,000 விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் வெள்ளி ₹5 விலை உயர்ந்து ₹226 விற்பனையாகிறது. ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிக்காக சூரியகுமார் யாதவ் தலைமையில் 15 பேர் கொண்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சுப்மன் கில் அணியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். அக்ஷர் பட்டேல் துணை கேப்டனாக அறிவிக்கப்பட்டுள்ளார். சஞ்சு சாம்சன், இஷான் கிஷன் ஆகிய 2 விக்கெட் கீப்பர்கள் அணியில் இடம்பெற்றுள்ளனர். ஹர்திக் பாண்டியா, அபிஷேக் வர்மா, திலக் வர்மா, சிவம் தூபே ஆகியோர் அணியில் இடம்பெற்றுள்ளனர். தமிழகத்தைச் சேர்ந்த வருண் சக்கரவர்த்தி, வாஷிங்டன் சுந்தர் ஆகியோருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. ரிங்கு சிங்கிற்கு அணியில் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. குல்தீப் யாதவ், ஜஸ்பிரித் பும்ரா, அர்ஷ்தீப் சிங், ஹர்ஷித் ராணா, தமிழகத்தின் வருண் சக்கரவர்த்தி அணியில் இடம் பிடித்துள்ளனர். 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் வரும் பிப்ரவரி, மார்ச் மாதங்களில் நடைபெற உள்ளது. பாரம்பரிய மருத்துவத்திற்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்றும் அறிவியல் வாயிலாக பாரம்பரிய மருத்துவத்தின் மீதான மக்களின் நம்பிக்கையை வெல்ல வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கூறினார். உலக சுகாதார அமைப்பின் பாரம்பரிய மருத்துவம் தொடர்பான 2வது உலகளாவிய மாநாடு டெல்லி பாரத மண்டபத்தில் 3 நாட்கள் நடைபெற்றது. நிறைவு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி பாரம்பரிய மருத்துவத்தை பொறுத்தவரை சிகிச்சை, பாதுகாப்பு மற்றும் ஆதாரம் தொடர்பான கேள்விகளுக்கு பதில் காணும் வகையில் இந்தியா செயலாற்றுவதாக கூறினார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் வடிவத்தை மாற்றி மகாத்மா காந்தி பெயரை நீக்கியிருப்பது உழைக்கும் மக்களின் வாழ்வாதாரத்தின் மீதான தாக்குதல் என காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். 20 ஆண்டுகளுக்கு முன்பு நாடாளுமன்றத்தில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட இந்த சட்டம் கோடிக்கணக்கான ஏழை குடும்பங்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கியதாக அவர் குறிப்பிட்டார். எந்தவித ஆலோசனையும் இன்றி திட்டத்தின் அடிப்படை வடிவத்தை மத்திய அரசு மாற்றியுள்ளதாகவும் சோனியா காந்தி கூறினார். சபரிமலையில் புகைப்படம், வீடியோ எடுக்க கேரள உயர்நீதிமன்றம் தடை விதித்திருப்பதை அடுத்து காவல்துறை கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து திருவிதாங்கூர் தேவசம் போர்டு விடுத்துள்ள அறிவிப்பில், சபரிமலை 18ஆம் படி கருவறை முன்பு உள்ள படிகள், திருமுற்றம் மற்றும் மாளிகைப்புத்து அம்மன் கோவில் பகுதிகளில் மொபைல் போன்கள் மற்றும் பிற கேமராக்களை பயன்படுத்தி புகைப்படம் எடுப்பதும் வீடியோக்களை பதிவு செய்வதும் உயர்நீதிமன்ற உத்தரவின்படி தடை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லி அரசு பள்ளிகளில் முதற்கட்டமாக 10,000 காற்று சுத்திகரிப்பு கருவிகள் பொருத்தப்படும் என்று டெல்லி கல்வித்துறை அமைச்சர் ஆஷிஷ் சூட் தெரிவித்துள்ளார். டெல்லியில் காற்றின் தரம் தொடர்ந்து மோசமாகி வரும் நிலையில் வாகன புகையை கட்டுப்படுத்துவது, 5ஆம் வகுப்பு வரை ஆன்லைன் வகுப்புகள் நடத்துவது உள்ளிட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. படிப்படியாக அனைத்து அரசு பள்ளிகளின் வகுப்பறைகளிலும் காற்று சுத்திகரிப்பு கருவிகள் அமைக்கப்படும் என்று அமைச்சர் ஆஷிஷ் சூட் தெரிவித்தார். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி GR சுவாமிநாதன் பதவி நீக்கம் செய்ய எதிர்க்கட்சிகள் எடுத்திருக்கும் முயற்சிக்கு முன்னாள் நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து முன்னாள் நீதிபதிகள் 36 பேர் வெளியிட்ட கூட்டறிக்கையில், எதிர்க்கட்சிகளின் இந்நடவடிக்கை ஜனநாயகத்தின் வேர்களையும் நீதித்துறையின் சுதந்திரத்தையும் சிதைக்கும் செயல் என்று குறிப்பிட்டுள்ளனர். பதவி நீக்க தீர்மானத்தை மக்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து எதிர்க்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்னகத்தின் காஷ்மீர் என்று அழைக்கப்படும் மூணாறில் இந்த ஆண்டு வழக்கத்திற்கு முன்னதாகவே பனிக்காலம் தீவிரமடைந்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி செண்டுவாரை மற்றும் குண்டலை பகுதிகளில் மிக குறைந்த அளவாக 1 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. லக்ஷ்மி எஸ்டேட், செவன்மலை போன்ற பகுதிகளிலும் கடும் குளிர் நிலவுகிறது. இதனால் தேயிலை தோட்டங்கள் மற்றும் புல்வெளிகள் வெள்ளை நிற போர்வையை போர்த்தியது போல உறைபனியால் சூழப்பட்டுள்ளன.
திருப்பரங்குன்றம் விவகாரத்தை தேர்தலுக்காக ஊதி பெரிதாக்குவதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் கோயிலில் தமிழ்நாடு அரசு இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழக மாணவ மாணவியர் ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவை பாசுரங்களை பாராயணம் செய்யும் நிகழ்ச்சியை அமைச்சர் சேகர் பாபு தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாஜகவின் பிரிவினைவாத முயற்சியை முதலமைச்சர் ஸ்டாலின் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார் என்றார். இது காஷ்மீரா என்று வியக்கும் அளவுக்கு கொடைக்கானலில் உறைபனி காலம் உச்சத்தை எட்டியுள்ளது. வார இறுதி விடுமுறையை முன்னிட்டு வந்துள்ள சுற்றுலாப் பயணிகள் கோக்கஸ் பள்ளத்தாக்கில் கடல் அலைகளைப் போல திரண்டுள்ள மேகக்கூட்டங்களை கண்டு உற்சாகமடைந்தனர். குறிப்பாக மேல்மலை கிராமமான மன்னவனூரில் 2000 ஏக்கர் புல்வெளிகள் பனிப்போர்வையோடு வெள்ளை நிறத்தில் ஜொலிப்பது கண்கொள்ளா காட்சியாக உள்ளது. சமவெளி பகுதிகளில் நிலவும் அடர் மூடுபனி மலை உச்சியிலிருந்து பார்க்கும்போது கடலாக காட்சியளிக்கிறது. புதுச்சேரியில் போலி மருந்து விவகாரத்தில் மருந்துகளை விநியோகித்த 13 மொத்த விற்பனையாளர்களின் உரிமத்தை ரத்து செய்து அதிகாரிகள் அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளனர். புதுச்சேரி மேட்டுப்பாளையம் தொழிற்சாலையில் போலி மருந்துகள் தயாரிக்கப்பட்டது அம்பலமான நிலையில் நடத்தப்பட்ட சோதனையில் 6 உரிமம் பெற்ற மற்றும் 7 உரிமம் பெறாத கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டது. அங்கிருந்த மருந்து மாதிரிகள் சென்னை ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளன. காரைக்காலிலும் போலி மருந்துகள் விற்கப்பட்டது கண்டறியப்பட்டுள்ள நிலையில் பக்க விளைவுகள் குறித்து தெரிவிக்க புதிய எச்சரிக்கை அமைப்பு அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது.